ஹலோ எவ்ரிவன், நான் மறுபடியும் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக துபாயில் வரவங்களுக்கு வந்து நிறையா நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து துபாயில் போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனைலாம் எல்லாத்துக்கிட்டும் இருக்கும். இருந்தாலும் துபாயில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து என்ன முக்கியமாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி அறிவு தான். கல்வி அறிவு, மொழி அறிவு ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் வந்து துபாயில் சம்பாதிக்க முடியும். துபாய் வரக்கூடிய 90% மக்கள் வந்து மொழியை கற்றுக்காம தான் வராங்க. ஸோ இங்கே வந்து தான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் புதுசாக வரவங்க வந்து எதற்காகவும் வந்து மொழி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல. இங்கே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிற மொழி அறிவு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம போகிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே துபாய் முதல்ல வரப்போ வந்து மொழி தெரியாமல் தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே பேச தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு நல்லா பேசுவேன். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். மொழி அறிவுன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தவரையில் பேசும் மொழியாக ஹிந்தி தான் இருக்குது. ஸோ புதுசாக வரவங்களுக்கு வந்து ஹிந்தி தான் வந்து ஒரு தெரியாத மொழியாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாத மொழியாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து தான் கற்றுக்குறாங்க. அதனால் பயப்பட தேவை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து போட ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. சோறு முக்கியமாக வீடியோ முக்கியமானு பார்த்தா சோறு தான் முக்கியம். காலையில் சமைச்சிட்டு தான் இங்கே வந்தேன். குழம்பு வந்து என்ன வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆம்லெட்டு போட்டிருக்கோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பேசலாம். இந்த இடம் தாங்க நம்ம எப்பவுமே சாப்பிடக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல நான் சாப்பிட்றப்ப நம்ம கூடயே ஒருத்தர் சாப்பிடுவார். அவர் பேர் ஹரிஸு. பாருங்கள், குழம்பு சோறு எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோவை தொடரலாம்னு நினைக்கிறேன். நம்ம கூட டைனிங் ஹாலில் ஒருத்தர் சாப்பிட்டார்ல, அவர் யாரும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்மளுடைய தெலுங்கு நண்பர் இவர் தான். இவர் வந்து டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. தலைவன் எப்போ சாப்பிட்டாலும் நம்மளை கூட வந்து சாப்பிடுவாப்புல. ஸோ அந்தளவுக்கு வந்து கூச்சப்பட மாட்டாப்புல. நம்ம கூட வந்து நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாப்புல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.